மொத்தம் 61,100 கோடி வெள்ளி மதிப்புடைய 13வது மலேசிய திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்தார். இத்தொகையில் மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 43,000 கோடி வெள்ளி அரசாங்க கருவூலத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இதர 12,000 கோடி வெள்ளி அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களினால் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அன்வார் கூறினார். இதை தவிர்த்து 6,100 கோடி வெள்ளி தனியார் மற்றும் பொது பங்காளித்துவம் மூலம் தனியார் துறைகளிடமிருந்து வந்திருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். இதில் 43,000 கோடி வெள்ளியில் பாதித் தொகை அல்லது 27,700 கோடி வெள்ளி பொருளாதாரத்துறைக்கு வழங்கப்படும் என்று நேற்று அவர் தெரிவித்தார். மொத்த தொகையில் 13,300 கோடி வெள்ளி சமூகத் துறைக்கும், 6,700 கோடி வெள்ளி கல்வித்துறைக்கும், 3,900 கோடி வெள்ளி சுகாதாரத்துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அன்வார் கூறினார். நாட்டின் பாதுகாப்புத் துறைக்கு 5,100 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டிருக்கும் வேளையில், நிர்வாகத்துறைக்கு 1,700 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த வியூக ஒதுக்கீடுகள் அதிக பலனை அளிக்கக்கூடியவை என்றும், வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான அரசாங்கத்தின் ஈடுபாட்டை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். ஒரு குழந்தை 5 வயதை அடைந்தது முதல் அவர்களுக்கு பாலர் கல்வி கட்டாயமாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலர் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் 98 விழுக்காட்டை எட்டுவதையும், உலகளாவிய சராசரியை விட அதிகமாக இருப்பதையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உகந்த பள்ளி கல்வி நேரம், சிறப்பு பள்ளிகளின் செயல்திறன் மற்றும் திறமையான மாணவர்களுக்கான கல்வி மாதிரியை மேம்படுத்துவது குறித்தும் ஒரு மதிப்பாய்வு நடத்தப்படும் என்று அன்வார் தெரிவித்தார். புத்ராஜயா தேசிய கல்வி முறையின் தரத்தை மேம்படுத்தவும், அனைத்துலக கணிதம் மற்றும் அறிவியல் கல்வியில் அனைத்துலக மாணவர் மதிப்பீடு மற்றும் போக்குகளுக்கான திட்டத்தால் அளவிடப்படும் அனைத்துலக தரங்களுக்கு இணையாக கொண்டுவரவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அன்வார் கூறினார். ஓர் உயிரூட்டப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கான தங்கள் முயற்சிகளில் இரக்கமுள்ள மற்றும் மரியாதைக்குரிய குடிமகன்களை வளர்ப்பதில் தரமான கல்விக்கு மாற்றாக ஈடு எதுவும் இல்லை என்பதை அரசாங்கம் அறிந்திருக்கிறது என்று அன்வார் கூறினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2035ஆம் ஆண்டுக்குள் 10 லட்சம் மலிவு விலை வீடுகளை கட்ட அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மத்திய, மாநில அரசாங்கங்கள் மற்றும் தனியார் மேம்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதன் வழி அதிகமான மக்கள் வசதியான மற்றும் பாதுகாப்பான வீடுகளில் வாழ முடியும் என்றும் மக்களவையில் நேற்று 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்தபோது நிதி அமைச்சருமான அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வீடு கட்டும் செலவை குறைப்பதற்கும், செயல்படுத்துதலை விரைவுபடுத்துவதற்கும் தொழில்துறை மயமாக்கப்பட்ட கட்டட அமைப்பு மற்றும் கட்டட ஒருங்கிணைந்த நிர்வகிப்பு தொழில்நுட்பங்கள் இக்கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சிறப்பான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக அரசாங்கம் தனது புதிய கடன்களை கணிசமான அளவு குறைத்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 9,940 கோடி வெள்ளியாக இருந்த கடன் தொகை கடந்த ஆண்டு 7,680 கோடி வெள்ளியாக குறைந்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையை குறைத்து வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் உரிய பலனை அளித்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டில் நாட்டின் கடனை 9,260 கோடி வெள்ளியாகவும், 2024ஆம் ஆண்டில் 7,680 கோடி வெள்ளியாகவும் குறைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிலர் கடன் குறித்து இன்னும் குழப்பத்தில் உள்ளதாக தெரிவித்த அவர், வட்டி உட்பட நாம் பெற்ற மொத்த கடனையும் செலுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். நாம் செய்ய வேண்டியது அரசாங்க கடனை குறைப்பதாகும். மேலும் அதனை 9,909 கோடி வெள்ளியில் இருந்து 7,600 கோடி வெள்ளியாக குறைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். நிதி பற்றாக்குறை நிலையான கீழ்நோக்கிய போக்கில் இருக்கும் வேளையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.5 விழுக்காடாகவும், 2023இல் 5 விழுக்காடாகவும், கடந்த ஆண்டு 4.1 விழுக்காடாகவும் பற்றாக்குறை சுருங்கி உள்ளது என்று நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். இந்த ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறையை 3.8 விழுக்காடாக குறைக்க அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் தரமான சுகாதார சேவையை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் முக்கிய முயற்சியாக சுகாதார சீர்திருத்தம் அமைந்துள்ளது. RMK 13இல் சுகாதாரத்துறைக்கு 4,000 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில், சுகாதார சேவைக்கான மக்களின் செலவை குறைப்பதை அது நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார்.
புதிய கட்டுமானங்கள், மோசமான நிலையில் இருக்கும் அரசாங்க மருத்துவமனைகள், சிகிச்சையகங்களின் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அன்வார் கூறினார். ஸ்ரம்பான் துவாங்கு ஜஃபார் 2 மருத்துவமனை, ஜொகூர் பாரு சுல்தான் அமீனா 2 மருத்துவமனை, பெடா சுங்கைப்பட்டாணி வடக்கு மண்டல புற்றுநோய் மையம், சபா கோத்தகினபாலு குவீன் எலிசபெத் 2 மருத்துவமனை, சபா இருதய மையம் மற்றும் சரவா புற்றுநோய் மையம் ஆகியவை தரம் உயர்த்தப்படும் என்றும், மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தேசிய சுகாதாரத்துறை தொழில்முறை மேம்பாட்டு கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும், இதில் முன் சேவை பயிற்சியும் அடங்கும் என்றும் பிரதமர் கூறினார். சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக சுகாதார செயல்முறையின் இலக்கவியல் மையமாக சுகாதார பதிவு நிர்வகிப்பு வலுப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். மேலும் மருத்துவ பொருட்களின் பாதுகாப்பை அதிகரிக்க உள்நாட்டு மருந்து உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும், பொது தனியார் துறைகளில் பொதுவான மருந்துகளின் பயன்பாடு அதிகரிக்கப்படும் என்றும் அன்வார் கூறினார். RMK-13 எனப்படும் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் உற்பத்தி துறைகளில் 7 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளையும், இலக்கவியல் பொருளாதாரத்தில் 5 லட்சம் தொழில் உருவாக்கத்தையும் வடிவமைக்க மலேசியா இலக்கு கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட தொழில்துறையின் வளர்ச்சியை ஆதரிக்க திறமையான மனித மூலதனத்தை உருவாக்குவது நாட்டின் முதன்மை திட்டமாகும் என்று அவர் கூறினார். இதில் உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு, மனிதவள அமைச்சு, புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சு உட்பட மாரா போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பு தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்று அன்வார் கூறினார். இந்தியர்கள், குறிப்பாக அவர்கள் மத்தியில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோரின் தேவைகள் நாட்டின் மேம்பாட்டு நீரோட்டத்தில் இருந்து புறக்கணிக்கப்படாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கான கல்வி, தொழில்துறை மற்றும் வீட்டு வசதி ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த ஒரு முழுமையான அணுகுமுறை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்திய சமூகத்திற்கான தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக ஸ்டெம் மற்றும் டிவெட் உட்பட கல்வி மற்றும் திறமை மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் முயற்சிகளும் திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது இதனை தெரிவித்தார். பழுதடைந்துள்ள இந்தியர்களின் வீடுகளை பழுதுபார்க்கும் மற்றும் அச்சமூகத்தின் நிர்வாக முறையை வலுப்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் உட்பட இந்திய மற்றும் சீன சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், சமூக கட்டமைப்பை மேம்படுத்தவும் பொது அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று அன்வார் உறுதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.